மகேஷ்குமார் அகர்வால் ஏற்கனவே தமிழகத்தில் முக்கியமான பொறுப்புகளில் பணியாற்றிய ஐபிஎஸ் அதிகாரி ஆவார். 1994ஆம் ஆண்டு பேட்ச் ஐபிஎஸ் ஆபீசரான இவர் தற்போது நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதாவது பல்வேறு முக்கியமான பொறுப்புகளில் பணியாற்றியவர். தேனி மாவட்ட எஸ்பி, தூத்துக்குடி மாவட்ட எஸ்பி, சென்னை பூக்கடை துணை கமிஷனர் உள்ளிட்ட முக்கியமான பொறுப்புகளில் இருந்தவர் தான் இவர். அது மட்டும் இல்லாமல் நுண்ணறிவு பிரிவு ஏடிஜிபி, தமிழக காவல்துறையுடைய ஆயுதப்படை டிஜிபி உள்ளிட்ட எல்லை பாதுகாப்பு படை உள்ளிட்ட முக்கியமான பணியாற்றியவர். தற்போது பிஎஸ்எஃப் என்று சொல்லக்கூடிய பார்டர் செக்யூரிட்டி போர்ஸ்ல அவர் பணியாற்றியவர். அவருக்கு இந்த பொறுப்பு என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த யூபிஎஸ்சி 3 பேர் பட்டியலில் இவருடைய பெயரும் இருந்த நிலையில் தற்போது அவருக்கு இந்த வாய்ப்பு என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அவர் டெல்லியில் பணியாற்றியிருப்பதால் அவர் ஒரு சில தினங்களில் தமிழகம் பொறுப்பேற்பார் என்று சொல்லப்படுகிறது. ஏற்கனவே இருக்கக்கூடிய டிஜிபி சந்தீப் ராய் ரத்தோர் என்பவர் ஏற்கனவே எலெக்ஷன் கமிஷனால் நியமிக்கப்பட்டவர். சட்டமன்ற தேர்தல் நடைபெற்ற போது அப்பொழுது எலெக்ஷன் கமிஷனால் நியமிக்கப்பட்ட டிஜிபியாக இருந்தார். தற்போது அவர் மாற்றப்பட்டு புதிய டிஜிபியாக மகேஷ்குமார் அகர்வால் நியமிக்கப்பட்டிருக்கிறார். தமிழக போலீசுடைய உச்சபட்ச பொறுப்பில் இருக்கக்கூடியவர் தான் இந்த பொறுப்பு. அவருக்கு இந்த மகேஷ்குமார் அகர்வாலுக்கு இந்த பொறுப்பு என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக டிஜிபியாக அவர் சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக செயல்படுவார் என்றும், முறைப்படி அவர் பொறுப்பேற்ற பிறகு முதலமைச்சரை சந்திப்பார் எனவும், அதற்கு பிறகு சிங்கப்பெண் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் அதனுடைய நிகழ்ச்சிகள்லாம் முறைப்படி அவர் ரெகுலர் டிஜிபியாக அவர் வரும் பட்சத்தில் அவர் இந்த நிகழ்ச்சிகள் பங்கேற்பார் என்றும், இன்றைக்கு நடைபெற வேண்டிய அந்த சிங்கப்பெண் நிகழ்ச்சி கூட அதிரடிப்படை தொடக்க விழா கூட தள்ளி போயிருந்தது. இந்த நிலையில் அந்த நிகழ்ச்சியில் அவர் முறைப்படி பங்கேற்பார் என்றும் தகவல்கள் வெளியாகிருக்கிறது. தமிழகத்தில் குறிப்பாக கடந்த திமுக ஆட்சியில் யூபிஎஸ்சி லிஸ்ட் இல்லாமல் வெங்கட்ராமன் என்பவரை டிஜிபியாக நியமனம் செய்தார்கள். தற்போது எலெக்ஷன் கமிஷன் தேதி அறிவிக்கப்பட்டு அவர் எலெக்ஷன் கமிஷனர் சந்தீப் ராய் ரத்தோர் அவரும் டாப் 3ல இருந்தவர். சீமா அகர்வால் உள்ளிட்டோரும் அதில் இருந்தார்கள். தற்போது இந்த ஒரு முக்கியமான புதிய அரசாங்கம் டிஜிபியாக மகேஷ்குமார் அகர்வால் என்ற ஐபிஎஸ் அதிகாரியை நியமித்திருக்கிறார். இவர் வரக்கூடிய காலங்களில் சட்டம் ஒழுங்கு தொடர்பான முக்கியமான பிரச்சனைகளில் அவர் கலந்து கொண்டு முக்கியமான ஆய்வுக் கூட்டங்களை நடத்துவார் என்று தகவல் வெளியாகிருக்கிறது.